ஜூலை 1ஆம் தேதி இன்னைக்கு புதன்கிழமை. ஐயா வந்து ஒரு மலைச்சித்தர். அடியேன் வந்து மதுரையில் ஒரு பிரபலமான பள்ளிக்கூடத்தில் அடியேன் வந்து ஆசிரியராக இருக்கிறேன். ஐயா வந்து மாதம் வந்து அடியேன்கிட்ட ஏதோ அவருடைய என்னிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு அவர் வந்து அன்னை ஆதிபராசக்தி அம்பிகையின் கருணையினாலே, அப்பன் சிவனின் கருணையினாலே அவர் வந்து ஒரு மலையை உருவாக்கும் பணியை ஐயா வந்து செய்து கொண்டிருக்கிறார். உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். சென்ற மாதம் வந்து ஐயா வந்து என்னிடமிருந்து ஒரு உதவித்தொகையை வாங்கி கொண்டு மலையை உருவாக்கும் பணியில் மலையை உருவாக்குவதற்காக திருச்செந்தூர் உட்பட பல்வேறு இடங்களுக்கு சென்றார். அதன் விளைவாக தமிழகத்தின் பல இடங்களிலே மழை நன்றாக பெய்தது. ஆனால் மதுரையில் கொஞ்சம் குறைவாக தான் பெஞ்சது. இந்த முறை வந்து ஐயா வந்து பல இடங்களுக்கு செல்வதற்காக மலையை உருவாக்குவதற்காக மறுபடியும் பல இடங்களுக்கு செல்கிறார். இப்போ இந்த முறை வந்து அதை போனதை பெய்ததை விட அதிகமாக தமிழகத்திலே மழை நல்லா பெய்யணும். மதுரையில் வந்து மிக பிரமாதமாக பெய்யணும். அதோட மதுரை வந்து நம்ம வைகை டேம் வந்து தண்ணி ரொம்ப குறையாக இருக்குது. வைகை டேம் முழுவதும் நிரம்பி வழிய வேண்டும். வைகை ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்கணும். எல்லா வழியில் இருக்கக்கூடிய அனைத்து கண்மாக்களும் நிரம்பி வழியணும். ராமநாதபுரம் கம்மா வந்து நிரம்பணும். இந்த முறை வந்து அன்னை ஆதிபராசக்தி சமேத ஆதி சிவனின் கருணையினாலே நடக்கணும். அம்மா பிரம்ம வித்யாம்பாள் சமேத திருவெண்காடு பிரம்ம வித்யாம்பாள் சமேத அப்பா சுவேதாரண்யேஸ்வரர் கருணையினாலே நல்லபடியாக நடக்கணும். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய பெயர் வந்து சரவணன். நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஐயாவுக்கு என்னால் முடிந்த உதவிகளை, ஐயாவுக்கு பொருளாதார உதவிகளை ஐயாவுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இதை பார்க்கிற பலரும் ஐயாவுக்கு இன்னும் நல்ல உதவிகளை செய்து அவரை வந்து இன்னும் நல்லா சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லோரும் வேண்டும். நானே தமிழ்நாடு பூரா போய் மழை வர வைக்கிற காரணமே 1-2 பேர் தான் இருக்காங்க அந்த உதவி செய்வதில். இதுவரையும் கவர்மெண்ட்லேயோ மற்ற பெரிய பொருட்களோ யாரும் உதவி செய்யலாம். சாதாரண நாளில் தான் பெரிய வேலைக்கெல்லாம் உதவி செய்வாங்க. மாதம் மழை நான் வர வைக்கிறேன், 12 மாதம் வர வைப்பேன். எல்லாத்தையும் தண்ணி வர வைக்க முடியும். இதை வந்து நான் கவர்மெண்ட்டை பார்த்து நான் என்ன செய்ய நம்ம செக் பண்ணணும். நான் சும்மா வீட்டில் போட்டு இது நினைக்கக்கூடாது. சும்மா வீடியோ இருந்து ஒரு அடையாளத்துக்கு தான் எடுத்துருக்கேன். நான் ஜூஸ் சாப்பிட்டு இப்போ வெயில் அடிச்சு மேலே நமக்கு நாக்கு வரல தண்ணி குடிக்கிற மாதிரியா இந்த ஜூஸ் சாப்பிட்டு வாரத்துக்கு கூலி முடிச்சிருக்கேன். நேரத்துக்கு அந்த காஞ்சி போன நேரத்துக்கு இந்த காற்று மூலமாக மேலே இருக்கும். இது வந்து பூமி ஜென்மம் புரியுங்க. ஒரு ஜென்மத்தில் படிக்கணும், பல ஜென்மம் ஆகி இந்த ஜென்மத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து எனக்கு அதுக்கு நான் தர முடியாது. இதுக்கு ஈஸியாக தான் கண்டுபிடிச்சேன், ஈஸியாக தான் செய்யணும். நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம், கஷ்டப்பட்டு செய்யலை. ஜூஸ் சாப்பிட்டு தண்ணியில் குடித்து கடல் நதியில் எல்லாருமே சாப்பிட்டு குடிக்கிற வேலை தான். இது ஒரு வேலை கிடையாது. ஆனால் அடையாளத்துக்கு நான் உதவி எடுப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்க்குறவங்க வானிலை யாராச்சும் செக் பண்ணுவோம். இப்போ வெயில் ஏற்படுது, கூலிங் ஏற்படுது, வேறு ஏன் வரல, பல இடங்களில் சிச்சுவேஷன் இதாக இருக்கேன், அது காரணம் என்ன அதெல்லாம் பார்க்கணும். நம்ம ட்ரைனிங்கை மாற்றி தான் மழை வரும். நாங்களே நீங்கள் கிடையாது, அது இயற்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். பஞ்சபூதங்கள் நான் வந்து அதுக்கு வந்து உண்மையான உண்மைகள் பேசணும், கேட்கணும். அப்புறம் தான் இயற்கை பஞ்சபூதங்கள் நம்ம தான். இப்படி மாணவன் கரெக்டாக படித்தா வாத்தியார் இருந்தால் பையில் காசு இந்த பொருட்கள் என்னென்ன உதவி செய்வார். அதே மாதிரியே நான் அந்த உண்மையாக நடந்து உண்மையாக பேசினால எனக்கு அது இயற்கை எனக்கு ஒத்துழைச்சி. வேறு எந்த சக்தியும் கிடையாது. உண்மையை பேசி உண்மையாக நடக்கணும், பேசுகிறது கிடைக்காதையும் நடக்கணும். நடந்தால் தான் அது ஊற்றி பார்க்கணும். ஏன்னா உறைஞ்சிடும் இயற்கை வந்து. இப்போ எனக்கு வந்து நான் இப்போ இன்றைக்கி வந்து கூலி வாரம் கூலி கொடுத்துருக்கேன். நாளைந்து பில்னஸ் கிடைக்கும், அதாவது ஊட்டி படுக்கிற பேருந்து கிடைக்கும். இப்போ 2-3 நாளைக்கு பில்னஸ் கொடுத்தா ஊட்டி படுக்கிற சூழ்ந்த காற்று மழை இறங்கிடும். அதேமாதிரி நைட் வந்து பாதிடும். நாளைக்கெல்லாம் பில்னஸ் கிடைக்கும். கிடைச்சி மழை எல்லா பக்கமும் இருக்கும்.
எங்கெங்கே பெய்யும் சொல்ல முடியாது. நல்லா பெய்யும். அடுத்த இன்றைக்கு தான் பரவல் உருவாக்கி நீங்கள் எடுக்கிறாக்கா அப்படியே மாற்றிக்க பாலகன் லைன் மேக்கர் பாலகன் கிளைமேட் சென்டர் இப்படி டிவியில் வரேன். நன்றி வணக்கம்.